அஞ்சலி செலுத்துவதற்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈவி.கே. இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்த தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உடல் மியாட் மருத்துவமனையிலிருந்து தற்போது மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். அவரது உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்புதான் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் மனைவி மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலர் வளையம் வைத்து மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மலர் வளையம் வைத்து சற்று முன்பு அவரது உடல் அவரது இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மணப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் மாலை, மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உறவினர்களுக்கு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நேரில் ஆறுதல் கூறிய காட்சியையும் காண முடிகிறது. அவருடன் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் இந்த அஞ்சலி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் அந்த முதலமைச்சரோடு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தியதுடன் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதலும் தெரிவித்தனர். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் மியாட் மருத்துவமனையிலிருந்து சற்று முன்பு அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த சில நிமிடங்களிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் நேரில் சென்று மறைந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், மூத்த தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தனர். ஏற்கனவே அங்கு இப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி இறுதி அஞ்சலியை செலுத்தினார். முதலமைச்சரும் இப்போது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது குடும்பத்தினருக்கு தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை உள்ளிட்டோரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகள் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.